நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். ஒன்றும் இல்லை, மே 12 இந்த ஒரு நாளில் மட்டும் ஒருத்தர் 50 லட்ச ரூபா லாஸ் பண்ணியிருக்காரு. 50 லட்ச ரூபா லாஸ் பண்ணியிருக்காரு. 50,97,249 ரூபா லாஸ் ஒரு நாளில். இது பொசிஷன் வந்து அவர் ஹோல்டு பண்ணல, ஒரு நாள் லாஸ் பண்ணது மட்டும். இவர் எப்படி லாஸ் பண்ணாரு, இந்த லாஸ்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். வாங்க ட்ரேடர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரேடர்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவருக்கு யாருன்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துருவோம். இவர் பேர் சீனிவாசன், அமெரிக்காவில் இருக்கார். இவருக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மார்க்கெட்டில் மட்டுமே 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவர்கிட்ட 2 அக்கௌண்ட் இருக்குது. 2 அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறாரு. ஒரு அக்கௌண்ட் வந்து ஒரு 1.5 கோடி இருக்கும், இன்னொரு அக்கௌண்ட்டில் ஒரு 4.5 கோடி இருக்கும். இவர் கேபிட்டலு இங்கே இருக்குது பாருங்கள். சின்ன அக்கௌண்ட்டில் ஒரு 1.5 கோடி இருக்குது, மெயின் அக்கௌண்ட்டில் ஒரு 4.5 கோடி இருக்குது. இதை வச்சு தான் அவர் ட்ரேட் பண்ணுறாரு. இண்டெக்ஸில் மட்டும்தான் இவர் ட்ரேட் பண்ணுவார். ஆப்ஷன் செல்லிங் மட்டும்தான். ஆப்ஷன் பையிங்னா பண்ண மாட்டார், ஆப்ஷன் செல்லிங் மட்டும்தான். சரி, இவர் எப்படி லாஸ் பண்ணாருன்னா மே 12 ஆல்ரெடி மார்க்கெட்டு இங்கே ஒரு கேப் டவுனு, இங்கே ஒரு கேப் டவுனு, இங்கே ஒரு கேப் டவுன், கண்டினியூஸாக கேப் டவுன் ஆகிட்டே இருக்கு. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா கண்டினியூஸாக ஒரு 3 நாள் கேப் டவுனு, மார்க்கெட்டு இன்னைக்கு அப்சைடு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ஆர்டர் எடுக்கிறாரு. அவர் ஆப்ஷன் செல்லிங் தான் எடுக்கிறாரு. பியூர் அண்ட் பியூர் அவர் ஆப்ஷன் செல்லர் மட்டும்தான். இன்னொரு விஷயம், அவர் 10 லட்ச ரூபா வந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணுறாரு. 10 லட்ச ரூபா லாஸ் வந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணுறாரு. இன்னொரு விஷயம், அவர் ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா தான் லாஸ் லிமிட்டு. இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபா லாஸ் வந்துச்சுன்னா அவர் எக்ஸிட் ஆகிடுவார். இதுதான் அவர் யூஸ்வலாக பண்ணுறது. ப்ராஃபிட் வந்தால் ஒரு 20 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா அப்படி வரும். ஆனால் லாஸ் வந்தால் மட்டும் ஒரு 10 லட்ச ரூபாவில் கட் பண்ணுறாரு, லாஸை கட் பண்ணுறாரு. அவர் எப்படி லாஸ் பண்ணாருன்னு பார்ப்போம். மார்க்கெட்டு கேப் டவுனு, இன்றைக்கும் கேப் டவுனு. அதாவது மே 12 கேப் டவுன் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டு கேப் டவுன் ஆயிருக்கு. இன்றைக்கும் மார்க்கெட்டு கேப் டவுன் ஆகிருக்கு. ஃபர்தராக மார்க்கெட்டு மேலே போகும் அப்படின்னு நினச்சிருந்துருக்காரு. மார்க்கெட்டு இது கீழே போகாது, மார்க்கெட்டு மேலே போகும்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காரு. ஆப்ஷன் பையிங்கு நம்ம ஒரு லாட்டுக்கு ஒரு 15,000 வரும். அவர் ஆமாம், ஒரு லாட்டுக்கு 15,000 வரும். நம்ம லாஸ் பண்ணால் அந்த 0 ஆனாலும் நம்மளுக்கு அந்த 15,000 லாஸு. இப்போ இதுவே செல்லிங்கில் எடுத்திங்கன்னா நம்ம 100 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம செல் பண்ணுறோன்னா அது வந்து ஒரு 50 ரூபா இல்லை 60 ரூபா 80 ரூபா வந்தால் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஓகே. சப்போஸ் மார்க்கெட்டு நம்மளுக்கு அகைன்ஸ்டாக போகுதுன்னா 100 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆப்ஷன் வந்து 200 ரூபா இல்லை 300 ரூபா அப்படின்னு போச்சுன்னா இந்த மாதிரி தான் ட்ரேடர்ஸ் கண்ணா அப்படின்னா லாஸ் வரும். காட்டுறேன். அவர் இந்த இடத்துல வரும்போது தான் 10 லட்ச ரூபா லாஸ். இந்த ஜோனு இங்கிருந்து மார்க்கெட்டு கீழே வர அவர் ஆர்டர் போடுறாரு. இங்கே வரும்போதுமே 10 லட்ச ரூபா லாஸ் இருக்கு. அவர் இங்கே கட் பண்ணியிருக்கலாம், ஆனால் கட் பண்ணல. ஏன்னா இதுதான் முக்கியமான விஷயம். திருப்பி வரும் மார்க்கெட்டு மேலே ரெக்கவர் ஆகி வரும். ரெக்கவர் ஆகி இது கீழே போகாது, மேலே வந்துடும்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. லாஸில் அவர் சாதாரண ஆள் இல்லை, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள்.
பாருங்க, 21 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் நானும் ஃபாலோ பண்ணுறேன். இது சும்மானா போடல, நானும் ஃபாலோ பண்ணுறேன். 25 லட்ச ரூபாயில இருந்து 8 கோடி ரூபா எடுத்துட்டு வந்திருக்காரு இந்த 20 வருஷத்துல. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு அவரு ஆவரேஜ் பண்ணல. இங்க மார்க்கெட்டு கீழே பிடிச்சி திருப்பி மேலே வரணும், ஆவரேஜ் பண்ணல. அந்த தப்பு பண்ணல அவரு. அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்றாருன்னா, சின்ன மிஸ்டேக் தான், சும்மா இருக்காரு அவரு. லாஸை கட் பண்ணாம இருந்ததுனால 50 லட்ச ரூபா லாஸ். அதுக்கு முன்னாடி மே 11 அவருக்கு 20 லட்ச ரூபா, 23 லட்ச ரூபா லாஸ். அந்த லாஸை ரெக்கவர் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு, நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஓவர் கான்ஃபிடென்ட்னால மார்க்கெட்டு ரெக்கவர் ஆகிடுன்ட்டு வெயிட் பண்ணியிருக்காரு. ஆப்ஷன் செல்லரு கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா டிகேனா ப்ராஃபிட் தானே. இந்த மாதிரி டிகேனா ஒரு ப்ராஃபிட்டு குறைஞ்சிரும், லாஸ் குறைஞ்சிரும். இப்போ இங்கே லாஸ் இருக்குன்னா, இப்போ இங்கே ஒரு 10 லட்ச ரூபா லாஸ் இருக்குன்னா, இந்த மாதிரி டிகே ஆச்சுன்னா இங்கே லாஸு குறையும். இந்த மாதிரி டிகே ஆச்சுன்னா இதில் ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ அந்த லாஸு இங்கே ரெக்கவர் ஆகிடும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆவரேஜ் பண்ணல, ஒரு நல்ல விஷயம். அதுக்கு பதிலாக மார்க்கெட்டு ரெக்கவர் ஆகி திருப்பி இந்த கேப் ஃபில் ஆகிடும் அப்படின்னு வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. ஆனால் மார்க்கெட்டு ஸ்பைக்கு. இவன் யாரு? இன்ஸ்டிடியூஷனு செல் அடிச்சிருக்கானுங்க. இந்த நாளில் தான் அவனுங்க செல் அடிச்சிருக்கானுங்க. ஹெவி லாட்டில் நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்துருப்போம். ஹெவி லாட்டில் செல் அடிச்சிருக்கானுங்க. ஆனால் மார்க்கெட்டு அன்னைக்கு மூவ் ஆகாமல் அடுத்த நாள் மூவ் ஆயிருக்கு. அந்த 2 மணிக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பியூர் அண்ட் பியூர் இன்ஸ்டிடியூஷன். அவர் 10 லட்ச ரூபா இங்கே இருக்க கட் பண்ணிடலாம். ஆனால் அவர் கட் பண்ணலை. ஃபர்தராக வரும் அப்படின்னு, இல்லை டிகே ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்காரு. அவன் ஸ்பைக்கு போட்டு இங்கே கொண்டு வந்து முடிச்சிருக்கான். லாஸு இங்கே பாருங்க டேட்டஸ். இதில் இன்னொன்று, அவர் எப்போ மார்க்கெட்டு க்ளோஸ் பொசிஷனாக எப்போ க்ளோஸ் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 3:30 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவார். மார்க்கெட்டு முடியும் போது மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுவார். அது வரைக்கும் அவர் வச்சுருந்துருப்பார். பொசிஷனு இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, கடைசியில் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு இந்த ஒரு கேண்டில். அதனால அவருக்கு 50 லட்ச ரூபா லாஸோட போயிடுச்சு. இப்போ இங்கே இதுவும் ரெட் கலர் கேண்டிலாக இருந்திருந்தா, இந்த கேண்டிலும் ரெட் கலராக கேண்டிலாக இருந்திருந்தா அவருக்கு ஒரு 60 லட்ச ரூபா தாராளமாக வந்திருக்கும். கன்ஃபார்மாக 60 லட்ச ரூபா வந்திருக்கும். இவருக்கு லாஸ் லிமிட்டு 10 லட்ச ரூபான்னு இவருக்கு நல்லா தெரியும். டிசிப்ளினான ட்ரேடர் தான் இவர். இருந்தாலும் அவர் உள்ளுன்னு வரும்னா சொல்லியிருக்குன்னா ரெக்கவர் ஆகும். அவர் அந்த லாஸை அக்செப்ட் பண்ணல ஃபஸ்ட்டு. திருப்பி அவர் வெயிட் பண்ணியிருக்காரு, திருப்பி மேலே போவோம் ரெக்கவர் ஆகும்னு வெயிட் பண்ணியிருக்காரு. அதனால லாஸ் அவர் என்னமோ அனலைஸ் பண்ணி எடுத்திருக்காரு. நம்ம அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவர் லாஸ் அந்த வேல்யூ பார்த்த உடனே அவர் கட் பண்ணியிருக்கணும். அவரு கட் பண்ணல. காட்டுறேன் பாருங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக லாஸ் தான் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டு ஒரு 10 நாளாகவே எப்படியும் ஒரு 5-70 1 கோடி ரூபா லாஸ் பண்ணியிருப்பாரு ஒரு 20 நாளில். இது ஒரு 50 லட்சமா? இது ஒரு 50 லட்சம். நேற்று ஒரு 23 லட்சம் லாஸ். இதுவே 73 லட்சம். இது இல்லாமல் ஒரு 10 லட்சம் 5 லட்சம்னு லாஸ் பண்ணியிருக்காரு. ப்ரொஃபைல் நான் தரேன், லிங்க் தரேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓவராலாக அவர் ப்ராஃபிட்டில் தான் இருக்கார். இருந்தாலும் அவர் இந்த நாள் இந்த 50 லட்ச ரூபா லாஸ் வந்து ஹெவி லாஸ் தான். இது இவர் யூஸ்வலாக லாஸ் பண்ணுறது 10 லட்ச ரூபா தான். அவர் தான் ஒரு லிமிட்டு. அதிகபட்சம் போனால் ஒரு 20 லட்ச ரூபா அவ்வளோதான் லாஸ் பண்ணுறாரு. 50 லட்ச ரூபான்றது அவர் புக் பண்ண தவறிட்டார். அந்த லாஸை அக்செப்ட் பண்ண ஒத்துக்கல மனசு. அதனாலேயே 50 லட்ச ரூபா லாஸ்.
நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேடாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருந்தாலும் சரி, கேபிட்டல் எவ்வளோ வச்சுருந்தாலும் சரி, மார்க்கெட்டு அக்செப்ட் பண்ணணும். லாஸோ ப்ராஃபிட்டோ அக்செப்ட் பண்ணிட்டா நீங்கள் உங்கள் கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணலாம். மேலே வரும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணால் இந்த மாதிரி தான் ட்ரேடர்ஸ். 28,000 தான் ப்ராஃபிட்டு. இதில் ஒரு 7 லட்ச ரூபா லாஸு. அவர் எப்போ ப்ராஃபிட் பண்ணாருன்னா கடைசியாக இது ஒரு 1 லட்சம் லாஸு. 22 இது ஒரு 3 லட்சம், இது ஒரு 13 லட்சம், இது ஒரு 1.5 லட்சம், இது ஒரு இதுன்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு 7 லட்சம். அவர் யூஸ்வலாக லாஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும். 7 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் இந்த மாதிரி இருந்தால் யூஸ்வலான லாஸு 1%. அவர் என்ன வச்சுருக்காருன்னா நம்ம கேபிட்டல் வந்து 1% அப்படி வச்சுருக்காரு. 1%, 2%. ஆமாம், 4 கோடினா ஒரு 2% வரும். 2% ஒரு நாளைக்கு லாஸு. ஏப்ரல் கடைசியா எப்போ ப்ராஃபிட்? இது ஒரு 7 லட்சம் லாஸு. 2 1 தானோ? ஆமாம், 2 1 தான். 7 லட்சம் என்னைக்கு? ஏப்ரல் 23. ஏப்ரல் 22 ஒரு 5 லட்சம். கடைசியாக ப்ராஃபிட் பண்ணது எப்போனா ஏப்ரல் 22 ஒரு 12 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. பாருங்க, பியூர் அண்ட் பியூர் ஆப்ஷன் செல்லிங் தான் அது. அவர் ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல. பொசிஷன் நிறைய இருக்குது, 46 வச்சுருக்காரு. பாருங்க, இது வந்து ஆப்ஷன் செல்லர். இது வந்து எட்ஜிங் பண்ணதுனால இப்படி காட்டுது. மேலே தான் இருக்கும் அதுனா. அதான் ட்ரேடர்ஸ், நம்ம இந்த லாஸ்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, உங்களுக்கு ஒரு லாஸ் வருதுன்னா அக்செப்ட் பண்ணிடணும். இவ்வளோ தான் உங்களுக்கு ஒரு லிமிட் வச்சுருப்பீங்க. அந்த லிமிட்டை மார்க்கெட்டு பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் அந்த எக்ஸிட் ஆகிடணும். ப்ரோக்கர் ஆப்புக்குள்ளே போயிட்டு பொசிஷனில் போயிட்டு நீங்கள் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணணும். கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இது ஒன்று. இன்னொன்று நான் கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு ஒரு உள்ளுறவு தோணும். இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போய்டும்டா, இங்கேருந்து ரெக்கவர் ஆகி மேலே போயிடும், மார்க்கெட்டு கீழே போயிட்டே இருக்குது, இங்கேருந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு இங்கே ஒரு உள்ளுறவு தோணும். அதுதான் தப்பு, இருக்கிறதுலே அதான் தப்பு. மார்க்கெட்டு என்ன பண்ணணும்னா ரன் பண்ண விடணும். மார்க்கெட்டை நல்லா ரன் பண்ண விட்டுட்டு அப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு கிளியர் பிக்சர் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறான்னா ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், மார்க்கெட்டு மேலே போகுது. கரண்ட் நான் லைவ்ல நான் சொல்கிறேன். இன்னைக்கு மே 13. இப்போ இன்னைக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நான் இன்னும் ட்ரேட் எடுக்கல. மார்க்கெட்டு மேலே போகும், ஏன்னா மேலே டார்கெட் இருக்குது. மார்க்கெட்டு நான் ஆல்ரெடி ஆர்டர் ஃப்ளோவில் நான் எடுத்து காட்டியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். நேற்று லைவில் நான் சொல்லியிருப்பேன், நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட்டு இந்த இடத்துல வரும்னு. ஏன்னா நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் செக் பண்ணி பார்த்துட்டோம். இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டானுங்க செல்லர்ஸு. இங்கே அடித்த ஷார்ட் எல்லாமே இங்கே புக் பண்ணிட்டானுங்க. இப்போ மார்க்கெட்டு இந்த ஜோனுக்கு வரும், இந்த லெவலாக. ஆமாம், இங்கே வந்து திருப்பி ஆர்டர் ஃப்ளோவில் டேட்டா வந்தால் இந்த கேப்பும் ஃபில் பண்ணுவானுங்க. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஓகே ட்ரேடர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ட்ரேடர்ஸ்.